அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாதத்தோட மைத்ரேயி முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்தோட முதல் வாரத்திலேயே அதுவும் ரொம்ப நல்ல நாள்லேயே ஒரு முகூர்த்தம் வருது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான். நீங்கள்லாம் தம்ப்நெயில் பார்த்ததுமே அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நாளைக்கு தான் முதல் மைத்ரேயி முகூர்த்தம். இந்த மாதத்தில் 3 முகூர்த்தம் வருது. ஆனால் அதில் டாப் முகூர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய முகூர்த்தம் தான். நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை பார்த்துட்டு அந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வைப்பதன் மூலம் நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்குது. கடன் மட்டும்தான் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தவிர்த்து பல வழிகளில் நிறைய பேர் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மைத்ரேயி முகூர்த்தம் பிரத்யேகமாக கடன் தீர்ப்பதற்கு மட்டும்தான். இதில் போய் நகை வாங்கலாமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. கடன் தீர்ப்பதற்கு மட்டும்தான் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுவும் இந்த கவரில் எடுத்து வைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கையில் அமௌண்ட் இல்லை, அதை நம்ம நேரில் போய் கடன் வாங்கினவங்கிட்ட கொடுக்க முடியாது, அல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கவரில் பணம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம கையில் 50 ரூபா 100 ரூபாலாம் போயிட்டு நம்ம கடன் வாங்கினவங்கிட்ட இதை போய் இந்தாங்க என்னுடைய கடனில் நான் இந்த தொகையை தரேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதே ஒரு 10,000 20,000 இருந்துச்சுன்னா நம்ம நேரில் போய் தரலாம் இந்த நேரத்தில், அல்லது ஆன்லைனில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வழிமுறையை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம். இப்போ ஒரு மாதத்தில் 3 மைத்ரேயி முகூர்த்தம் வந்துச்சுன்னா 3த்துலேயும் பணம் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் தவற விட்டவங்க 2வது முகூர்த்தத்தில் எடுத்து வைக்கலாம். 2த்தையும் தவற விட்டவங்க 3வது முகூர்த்தத்தில் எடுத்து வைக்கலாம். இல்லை இந்த மாதமே நான் மிஸ் பண்ணிட்டேங்க, எனக்கு டைமே இல்லை ஞாபகமும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதத்தை விட்டுட்டு அடுத்த மாதம் எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுடைய கடன் தீரும் வரை இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கடன் தீர்ந்துடும். இப்போ வாங்க என்ன டைமு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாரும் மறக்காமல் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் மைத்ரேயி முகூர்த்தம் நாளைய தினம் 3/8/2025 விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தம். நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணி 6 நிமிடத்துக்கு ஆரம்பித்து 3 மணி 17 நிமிடம் வரை நீடிக்கிறது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 131 நிமிடங்கள். இதில் நடுவில் வரக்கூடிய அந்த மையப்பகுதி 43 நிமிடங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. 1:49 மணி முதல் 2:32 மணி வரை. ஸோ இதை யாருமே தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நம்ம எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். அந்த நேரத்தில் ஞாபகமாக இதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிட்டா கூட இதை தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் நான் மைத்ரேயி முகூர்த்தம் போடும்போது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மாதவிடாய் தீட்டு அப்படின்ட்டு நிறைய பெண்கள் கேட்குறாங்க. அதெல்லாம் இதற்கு கணக்கே கிடையாது. நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை அறைக்கு போய் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலே நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த மாதத்தில் மொத்தம் 3 முகூர்த்தம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 2 முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை வருது, இன்னொரு முகூர்த்தம் வியாழக்கிழமை வருது. இந்த 3 முகூர்த்தத்தில் எது நல்ல முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய இந்த முகூர்த்தம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் ஆடி பெருக்கு. நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு மீண்டும் நடக்கும் அப்படிங்கிறதால நாளைக்கு நம்ம அந்த கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் நம்ம பணத்தை எடுத்து கவரில் வைக்கும் பொழுது அந்த கடன் சுமையானது மிக விரைவில் நம்ம அதிகமாக பணத்தை சேர்த்து அந்த கடன்லேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். ஸோ நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க. முடிஞ்ச வரை இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். உங்கள் கடன் தீர்வதற்கான மிக நல்ல அருமையான வாய்ப்பு. இரண்டாவது முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/8/2025 வியாழக்கிழமை மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும்.
நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வருது. 9:57 மணி முதல் 11:44 மணி வரை, மொத்தமாக 107 நிமிடங்கள். இதில் இருக்கக்கூடிய மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:32 மணி முதல் 11:07 மணி வரை. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இந்த முகூர்த்தத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எடுத்து வச்சுட்டு வரோம், ஒரு முகூர்த்தத்தப்போ நாங்கள் வேறு வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுடுங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு இடத்துல வச்சுடுங்க. திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் அந்த ரூபாய் நோட்டை எடுத்து அந்த கவரில் நீங்கள் வைக்கலாம். ஒன்றும் தவறே கிடையாது. அந்த கவரில் வச்சுட்டு அந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. மூன்றாவது முகூர்த்தம் மாத கடைசியில் வருதுங்க. 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, விருச்சிக லக்னமும் மனுஷ நட்சத்திரமும். நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உச்சி பொழுதில் வருது, 12 மணிக்கு. பகல் 11:16 மணிலேருந்து 1:27 மணி முதல், சரிங்களா, 131 நிமிடங்கள். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா அந்த பகல் நேரம் 11:59 மணி முதல் 12:42 மணி வரை. இதில் அந்த ஏஎம் பிஎம்மை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நைட்டு கிடையாது, இது பகல் நேரத்தில் வருது. ஸோ இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நம்ம எடுத்துக்கணும். இதே ஒரே கவர் போதும். அந்த கடன் தீர்ற வரைக்கும் நம்ம அந்த கவர்லேயே பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். இப்போ ஒரு கவரில் நீங்கள் 10 ரூபா வச்சிங்கன்னா கூட போதுங்க. உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக தீரும். ஒவ்வொரு கவர்லேயுமே ஒரு பிரியாணி இலை அப்படிங்கிறது வேணும், பச்சை கற்பூரம் துண்டு அப்படிங்கிறது வேணும். இதில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இந்த பக்கம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா பின்பக்கம் எழுதிட்டு இடம் இல்லாதப்ப இதை வந்து எரிச்சிட்டு அந்த சாம்பலை நம்ம கிச்சன் சிங்க்லேயோ காற்றுலேயோ ஊதி விட்டுடலாம். அதுக்கப்புறம் புது பிரியாணி இலையை வந்து நம்ம எடுக்கலாம். நாளைய தினம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிப்பெருக்கில் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் வருகுது இல்லையா, இதனால் நம்ம இதை தவற விடக்கூடாது. கூடவே கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் நீங்கள் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்து வைக்கக்கூடிய பணம் எங்ககிட்டே தான் இருக்குங்க, நாங்கள் வந்து ஆன்லைனில் அப்படியே வந்து கடனை வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த பணத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, அல்ல உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரது, அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரது, அன்னதானம் செய்வது, இப்படி நீங்கள் செலவு பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் இதில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பணத்தை நடுவில் ஒரு அவசர செலவு அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க. நம்ம இத்தனை நாள் சேர்த்து வச்சதுக்கான ஒரு பலனே இல்லாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு அந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.